எல்லாரும் மீட்டியோர் 350 ரைட் ரிவ்யூ மைலேஜ் டெஸ்ட் வைப்ரேஷன் டெஸ்ட்னு போட்டுட்டு இருக்கிறப்போ ஒருத்த மட்டும் ஆக்சிடென்ட் வீடியோ போட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஆக்சுவலாக கொஞ்சம் விளையாட்டுக்கு பண்ணேன், பட் இது கொஞ்சம் சீரியஸான டாபிக். ஸோ டைட்டிலில் பார்த்த மாதிரியே இது ராயல் என்ஃபீல்ட் மீட்டியோர் 350 ஒரு ஆக்சிடெண்ட். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறது January 24th. எஸ், வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று அபவுட் த ரைடிங் கியர்ஸ். என் ஃப்ரெண்டு ரைடிங் கியர்ஸ் வியர் பண்ணதுனால ஹீ இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். அண்ட் அந்த மோட்டார் சைக்கிளோட கண்டிஷன். இந்த ஆக்சிடெண்ட்டை நான் ரொம்ப எலாபரேட் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஸ்ட்ரெயிட் இன் டு த டாபிக். அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தது ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட். ஸோ அந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால என்னாச்சுன்னா அவர் கன்னத்தில் மட்டும் லைட்டாக சராச்சு விட்டது. அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் பார்க்க ஸ்டைலிஷாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வரும்போது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் அ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். அவர் அந்த டைமில் பிபிஜியில் லெவல் 2 ப்ரொடெக்டர் உள்ள ஒரு ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் உடம்புக்கு எந்தவித டேமேஜும் இல்லை. ஷோல்டர் சேஃப், எல்போ சேஃப், ஸ்பைனல் கார்ட் சேஃப். பட் என்ன ப்ராப்ளம்னா செஸ்ட் ப்ரொடெக்டர் இல்லாததுனால ரிப்ஸ் மட்டும் ஒரே ஒரு போன் மட்டும் லைட்டாக கிராக் ஆகிருந்தது. பட் அது கூட 1 மந்த்லேயே சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அண்ட் ரைடிங் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ நக்கிள்ஸ்க்காகட்டும் இல்லை ஃபிங்கருக்காகட்டும் எந்த வித டேமேஜும் இல்லை. அண்ட் அவர் ஒரு ஹை ஆங்கிள் பூட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கால் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை, லைட்டாக நீ மட்டும் ட்விஸ்ட் ஆகிருந்தது. பட் அதுவுமே 2 டேஸில் சரியாச்சு. அண்ட் ஒரு 2-3 டேஸ்லேயே அவர் ஆஃபீஸும் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கைஸ், அவர் இவ்வளோ செக்யூர்டாக இருந்தும் இவ்வளோ ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணியும் கொஞ்சம் டேமேஜ் வந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ரைடிங் கியர் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரைடிங் கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பைக்கில் கூட ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றலாம், ஆனால் நம்மளுக்கு மாற்ற முடியாது. அண்ட் இந்த ஆக்சிடெண்ட்டில் வண்டி கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆச்சு. நான் போய் சர்வீஸ் சென்டரில் பார்த்தேன். அண்ட் சர்வீஸ் மேனேஜர் என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிச்சார். நான் உங்களுக்கும் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், நான் இப்போது என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டர் வந்தேன். வண்டி ஓவராலாக லுக் பார்த்தேன். ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. இந்த ஹெட்லாம்ப் உடஞ்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் அங்கங்கே இருந்தது. அப்புறம் இண்டிகேட்டர்லாம் உடஞ்சிருந்தது. அப்புறம் இந்த ஃபுட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே வளைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இதோ காட்டுறேன். அதே மாதிரி அந்த சைடுமே. ஸோ இந்த சீட்டு அப்புறம் இந்த ரியர் மட்கார்டு அதெல்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. இந்த சைடெலாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது. இந்த ஃபுட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பெடல்லாம் லைட் நல்லாவே வெளியே வந்துருச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா ஸ்க்ராப் ஆகி வந்திருக்கு. ஓகே, கீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஓகே, ஸ்பீடோமீட்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் அந்த ஸ்க்ரீன்லாம் உடஞ்சிருக்கு, கிராக் விட்ருக்கு. கைஸ், இப்போ தான் சர்வீஸ் இன்ஜினியர் வந்தார். அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹெட்லாம்பை டூம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், அப்புறம் இது கிளட்ச் யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செட்டோட தான் மாற்றி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த மிரர் ஒரு சைடு மிரர் கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் சைடு மிரர் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுட் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த பிரேக் பெடல் கீழே இது பார்த்தீங்களா, இது பேர் தான் புஷ் ரோடு, இதையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகிருக்கு, டென்ட் விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம செட்டோட தான் மாற்றி ஆகணும், பென் பைப்பு. அண்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த டீ ஸ்டெம்லாம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபோர்க்லாம் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேட்டும் பெண்ட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய விஷயம் சொல்லலை. உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நான் இந்த கொட்டேஷன் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இந்த இமேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் இமேஜ் கிளியராக இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸ் போக ஆக்சிடென்ட் லேபர்னு அடிஷ்னலாக 5,000 ருபீஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 38,850 ருபீஸ் வருது.
ரவுண்டாக ஒரு 40,000 வச்சுப்போமே. ஸோ அரவுண்ட் 85% பக்கம் இவங்க இன்சூரன்ஸ்லேயே கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ், இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வண்டி இன்ன வரைக்குமே ரெடி ஆகலை. ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது, இப்போ வரைக்குமே ரெடி ஆகலை. அவங்கக்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பேர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், லைக் புது வண்டி அப்படிங்கிறதுனால ஸ்பேர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேக்கர்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டருக்கு நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் லான்ச் ஆகுது அப்படின்னா அதோட டே 1 இருந்தே ஸ்பேர் அண்ட் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணால் நல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ வரைக்குமே மோட்டார் சைக்கிள் கிடைக்கல, லைக் இன்ன வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கிடைக்கல. இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான், புது மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அதோட பார்ட்ஸ் கிடைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் வரும், செட்டப் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட பார்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next video.